சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மினி சமோசா வித் ஸ்வீட் சட்னி சாப்பிட்டு பார்க்கலாமா? அப்படியே முடுமுடுன்னு இருக்குது. எடுத்து ஒரு டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு டம்ளரில் மைதா மாவு, ஒரு டம்ளரில் கோதுமை மாவு. ஒரு மைதா மாவு மட்டுமே நீங்கள் செஞ்சிங்கன்னா அது கரெக்டாக வராது. அதனால் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக சேர்த்துக்கிறோம். மைதா மாவு ஒரு கப்பு, கோதுமை மாவு ஒரு கப்பு. தேவையான சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் ஓமம். ஓமம் ஏன் சேர்க்குறேன்னா, இந்த மைதா மாவு சாப்பிட்றதுனால வயிறு உபசமாகும். இதில் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். அதுவும் வயிறு உபசமாக ஆகிறதுக்கு தடுக்கிறதுக்கு தான் இந்த ஓமம் சேர்க்குறோம். சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவு, கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய், அந்த ஓமம்லாம் போட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையும் மொத்தமாக பிசைஞ்சிடலாம். மொத்தமாக கலக்கிட்ட பிறகு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது போல் கட்டியாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிட்டு வந்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். துருவின பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது உருளைக்கிழங்கு பட்டாணி இல்லையா, நல்லா வாழ்வு இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டை தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க சேர்த்துட்டு. ஓகே, பொடியாக கட் பண்ண ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். பச்சை பட்டாணி சீசன் இல்லையா, இவங்களையும் ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். பட்டாணி வேகிறதுக்கு 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் போதும். ரொம்ப வேக்காடு தேவையில்லை. இப்போ சீசன்றதுனால 2 கிலோ உரிக்காத பட்டாணி 100 ரூபா. நம்ம உரிச்சோன்னா 1 கிலோ பட்டாணி தேருது. பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு கலக்கிடலாம். போட்ட மசாலாலாம் சேர்த்து அந்த பட்டாணியோடு கலந்துடலாம். ஒரு 2 நிமிஷம்தான். அப்புறம் நம்ம போய் உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு வந்துடலாம் வாங்க. உருளைக்கிழங்கு ஒரு 1/4 ஹவர் வேக வச்சாச்சு. இவங்களையும் தோல் உரிச்சிட்டு நல்லா ஒன்றும் பதியமாக மசிச்சுக்கலாம். பட்டாணியை 1 நிமிஷம் போல் நல்லா கலரிட்டே இருங்க. அடி பிடிச்சிட போது. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, அதுவே போதும். வேக வச்சு மசித்த ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். உருளைக்கிழங்கு பெரிய பெரிய கட்டிகளாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சின்ன கட்டியாக மாற்றிக்கலாம். நல்லா கொத்தி விட்டியாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். அவ்வளோதான், நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கனமாகவே திரட்டிக்கலாம். இது ரொம்ப மெலிசாலாம் திரட்ட வேணாம். இப்போ நம்ம இதை ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டை 2 பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு முக்கோணமாக நம்ம பண்ணிடலாம். பாதி ரவுண்டை எடுத்து இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடம் இப்படி வரணும். குட்டி சமோசா தான் செய்ய போகிறோம். இவங்களுக்கு கொஞ்சம் இப்படி அழுத்தம் கொடுத்தாவே அவங்க ஒட்டிப்பாங்க. இவங்களுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச பட்டாணி மசாலா இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு, அது ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே உள்ளே போகாது. போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம குட்டி சமோசா ரெடி ஆகிட்டாங்க. இதே போல் எல்லா மாவையும் நம்ம பண்ணிக்கலாம். அக்கா எண்ணெயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சமோசாலாம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மினி சமோசா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இவங்களை எடுத்துடலாம். ஸ்வீட் சட்னி தான் செய்ய போகிறோம். நம்ம குட்டி சமோசாவுக்கு சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்வீட் சட்னிக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம். அதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அதை அடுப்பில் ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி கடாயில் ஊற்றியாச்சு. ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 10 பேரிச்சம்பழத்தையும் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்காங்க. இவங்க கூட 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்துட்டு பேரிச்சம்பழம்லாம் சாஃப்டாகிடுச்சு. இவங்களை ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணிக்கலாம். சீரக சோம்பை அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மினி சமோசா வித் ஸ்வீட் சட்னி சாப்பிட்டு பார்க்கலாமா? அப்படியே முடுமுடுன்னு இருக்குது. எடுத்து ஒரு டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம்.